ஆலயம், பரமனின் ஆலயம், பரிசுத்த ஆலயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். குறிப்பாக நாம் இந்த ஆண்டிலே கோபுர பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு பெரிய கிருபை. காணொளி காட்சியின் வழியாக ஆண்டவரை ஆராதிக்கிற பேரருளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த நாட்கள் மிகுந்த ஆசீர்வாதமாகவும் தொடர்ந்து வருகிற காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமும் நிறைந்ததாக இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபம் செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், அதற்குள்ளே நீதிமான் சுகமாய் தங்கியிருப்பான் என்ற நம்முடைய வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆலயத்தை விரிவாக்கி அதில் ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்பி உம்முடைய சன்னிதானத்திலே உம்மை மகிமைப்படுத்துகிற விதத்திலே வாழ்கின்ற ஒரு பெரிய கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் கோடான கொடி ஸ்தோத்திரத்தையும் கோடான கொடி நன்றியும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எப்பொழுதும் கூட உம்மை ஆராதிப்பதற்கு உடைய இல்லங்களுக்கு இல்லாவிட்டாலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உம்மை ஆராதிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை நீ தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை முழுவதிலும் ஆவியானவர் நிறைவாய் நின்று செம்மையாய் நன்மையாய் ஆசீர்வாதமாய் வழிநடத்தியிட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் எழுந்திருந்து இணைந்து 200 கீதங்கள் 27வது பாடல், அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்கிற பாடல், கீதங்களும் கீர்த்தனைகளும் 27வது பாடல். Alengar
என்னில் வீசும் கர்த்தரே, சொல்லும் கர்த்தரே, நான் கேட்பேன். நீர் பள்ளியிலே பெய்யப்படும் நான் சேர்ப்பேன். நல்கியான தூடனே தாரும் ஜீவ பானத்தை நீரும் பசி தாகத்தை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். நம்மை நாமே ஆண்டுடைய சமூகத்தில் நிதானித்து அறிவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாய் இருப்போம், சத்திய நமக்குள் ஈராது. நம்முடைய பாவங்களில் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுற்றி இருப்பது கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆலயத்தின் விரிவாக்கம் மற்றும் கோபுர பிரதிஷ்டையை மகிழ்வோடு அனுசரிக்கிற நாம் நம்மிலே காணப்படுகிற குறைவுகளை களைந்து தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பி குற்றங்களற நம்மை சுத்திகரிக்க அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கண்கள், நம்முடைய செவிகள், வார்த்தைகள், நினைவுகள், செயல்பாடுகள் தேவன் விரும்பாதவற்றை அனைத்தையும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை முழுவதுமாக தாழ்த்தி அறிக்கை செய்வோம், சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பு நாடுகளை போல அவளை இழந்து போனோம். நிறைய யோசனைகளுக்கு இருப்புகளும் மிகவும் இறங்கி நடந்தோம். 50 வருஷத்தை கற்பனை குறமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத வேலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மந்திருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றங்களை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடங்களுக்கு பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுற எங்களை செயல்படுத்தும். இனி நாங்கள் தேவ பக்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை சேரலும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவிய மரணத்தை விரும்பாமல் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் துக்கப்பட்ட ஜனத்துக்கு பாவ மனசனத்தை மன்னிப்பு கூறிய வைக்க தம்முடைய பணிவிடக்காரருக்கு அதிகாரத்தின் கட்டளை செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது சுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் நித்தியானது சேரத்தக்கதாய் இத்தனை தாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் என் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசி இல்லாத வருஷத்தமிழ நடக்கவும் அவன் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலில் நம்முடைய பரிசுத்தாவியை அளிக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மறுபடியிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அந்நடுல் அப்பதை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உரமாய் குற்ற சொல்லுங்க நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நிரச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் விடுப்புகளை அறிவிக்கும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரோம். ஆண்டவரே, எங்கள் சாயம் மன்ன தீவிரோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 84. மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவை உமது வாசலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்.
யதார்த்தமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவை, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலம் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீர் மழையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனை தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணின முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதை கேட்டுக்கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய. அபியா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்தின் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்நானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாக இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் பிதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவில் அரணான பட்டணங்களை அவன் கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நான் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேடம் வாசித்தாயிற்று. நாம் அனைவரும் இணைந்து 371வது கீதம் 3 வாலிபர் கீதத்தை பாடுவோம். 371வது பாடல். சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மழையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய
என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னி உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே ஈரோளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே கூந்தோள்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்துள்ள தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமானின் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வசனத்தை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 25 தொடங்கி. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாயிருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி
முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகர் கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பதே. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. நாம் அனைவரும் இணைந்து விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாண வழியாக ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். தொடரே குமாரனாகிய மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்விழத் துருப்பைத்து பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தினார். பிரமணத்திற்கு ஏறி சர்வமுள்ள பிதாவாகிய தேவனது பாசி வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் கீதங்களிலே 200 கீதங்களிலே 293வது பாடலை பாடுவோம். அன்று வார்த்தைக்கு ஆயத்தமாக 293வது கீதங்களும் கீர்த்தன் தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரில் உங்கள் எல்லாரும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆலயத்தின் 5வது கோபுர பிரதிஷ்டை மற்றும் விரிவாக்கப்பட்ட ஆலயம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மகிழ்வோடு கொண்டாடுகிற இந்த 5வது கோபுர பிரதிஷ்டை ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படியான
எல்லா விதமான அனுக்கிரகங்களையும் நமக்கு தந்தருளுவாராக. நாம் இல்லங்களிலே இருந்து அவனுடைய சமூகத்திலே ஆராதிக்கிற ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய அனுபவம். இந்த அனுபவத்திற்கூடாக நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி பாராட்டியிருக்கிறார். கரங்களால் கட்டப்பட்ட ஆலை வேணால் பூட்டப்படலாம், ஆனால் கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ண நம்முடைய இருதயத்தை யார் நினைத்தாலும் பூட்ட முடியாது. நாம் இருக்கிற இல்லத்தை யார் நினைத்தாலும் பூட்ட முடியாது. எப்பொழுது வேண்டுமென்றால் நாம் தொழுது கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த கோபுர பிரதிஷ்டை பண்டிகை நாளிலும் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு இந்த ஆண்டு மிகுந்த ஏற்புடைய ஆண்டாக, ஆண்டவருக்கு நேராக நன்மைகளை தருகிற ஆண்டாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதிகள், வேத பகுதியாக படிக்க கேட்ட 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆசா ராஜா அங்கே கோபுரங்களை கட்டி அங்கே பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கோபுரம் எவற்றையெல்லாம் முன்னிறுத்துகிறது, கோபுரம் எதற்கு என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மிக்தால் என்கிற எபிரேய சொல்லுக்கு தான் கோபுரம் என்று பொருள். கோபுரம் குறிப்பாக பாதுகாப்பிற்கும் அடைக்கலத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதத்திலே பல்வேறு இடங்களிலே ஆண்டவரை பாதுகாவலராக ஒப்புமைப்படுத்தி வேத பகுதியிலே அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை காண்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர் என்பதை அறிந்து கொள்ளுவதற்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உசியா அரசனானாலும் சரிதான், அதே போல் ஆசா அரசனானாலும் சரிதான், தாவீது அரசனானாலும் சரிதான், எல்லாருமே தன் மக்களை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு அரண்களை கட்டி எழுப்பினார்கள். அரண்கள், கோட்டைகள், கொத்தளங்கள் என்று சொல்லுவார்கள். கொத்தளம் என்பதுதான் கோபுரத்தை குறிக்கிறதாக இருக்கும். இந்த கோட்டையிலே அரணாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கோட்டையினை மேல் 4-5 முனைகளிலே அங்கு வீரர்கள் இருந்து எதிரி நாட்டினர் யாராயினும் நம் நாட்டிற்கு வருகிறார்களா என்பதை பார்ப்பதற்காகவும் தன் மக்களுக்கு தீங்கு இழைக்காமல் பாதுகாக்கப்படும்படியாகவும் அவர்கள் அங்கே இரவும் பகலும் காவல் காத்து கொண்டிருப்பார்கள். ஏதேனும் ஒருவர் வருகிறது போல் தோன்றிவிட்டால் உடனடியாக அது அரசனுக்கு செய்தி ஆகிவிடும். மற்ற எல்லாம் உடனடியாக ஆயத்தப்படுத்தப்படும். எதிரினிடத்திலிருந்து மக்களும் தேசமும் பாதுகாக்கப்படும். இதற்காக கோபுரங்கள் பயன்படுத்தப்பட்டது. அவ்வாறு தான் முற்கால அரசர்கள். ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற தொழில்நுட்பம், இப்பொழுது ஒருவர் எங்கு நாம் இருக்கிற அமெரிக்காவில் இருந்து கொண்டே நாம் இருக்கிற கிராமத்தை நாம் எந்த இல்லத்தில் இருக்கிறோம் என்பதை அழகாக கண்டுபிடித்து விடலாம். அவ்வளவு தூரம் தொழில்நுட்பம் இருக்கிறது. செயற்கைக்கோளின் மூலமாக அதன் வழியாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அக்காலங்களிலே அப்படிப்பட்ட இல்லாததுனால, சூழல்கள் அப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் இல்லாததுனால இப்படி ஒருதான காரியங்களை பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் ஒப்பிட்டு நீதிமொழிகளிலே 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் படிச்சிங்கன்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். துருகம் என்பதும் கோட்டையைப் போல ஒரு கூம்பு போன்ற ஒன்றுதான். வெளியில் இருக்கிறவர்கள் தெரிவார்கள், உள்ளே இருக்கிறவர்கள் தெரிய மாட்டார்கள். அப்பொழுது எதிரி தாக்கினாலும் அவர்களுக்கு சேதம் உண்டாது, ஆனால் வெளியில் இருக்கிறவர்களுக்கு சேதம் உண்டாகும். ஆகையால் அது ஒரு பாதுகாப்பு அரணாக திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய அரசருடைய காலங்களிலே தங்களுடைய கோட்டைகளை, அரண்களை, அகழிகளை அமைத்து அதிலே வைத்திருக்கிறதை கோபுரங்களாக எழுப்பி வீரர்களை வைத்து அவங்க பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். இந்த 5வது கோபுர பிரதிஷ்டை பண்டிகை நாளிலும் நமக்கு இந்த கோபுரம் கற்றுத்தருகிற காரியம் என்ன, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நாம் விட்டுவிட வேண்டிய காரியம் என்ன, தேவனுக்கென்று செய்ய வேண்டியது செய்ய நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். உசியா அரசன் இஸ்ரவேலில் ஒரு பெரிய அரசன், மிக சிறப்பாக ஆட்சி புரிந்தவன்.
இறுதியிலே அவனுடைய வாழ்க்கையில நல்ல பலப்பட்டவுடன், நல்ல வல்லமை எல்லா வகையிலும் பெருகினவுடன் தான் அவன் தவறி போகின்றான். அந்த உசியா அரசன் நிறைய கோபுரங்களை எல்லாம் கட்டி மக்களை எந்த தீமையும் அணுகிவிடக்கூடாது என்பதற்கு பாதுகாவலாக இருக்கிறான். சங்கீதக்காரன் 61ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தில் மிக தெளிவுற சொல்லுகின்றார். ஏனென்றால் என் தேவன் அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். 91ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கோபுரம் நமக்கு நினைவுறுத்துகிற காரியம், கடவுளின் பாதுகாப்பும் வல்லமையும் நமக்கு உண்டு. அவர் வல்லமையும் பலனும் உள்ளவர், சர்வத்தையும் ஆளுகிற சர்வ ஏக சக்கராதிபதி, மாட்சிமை தங்கியவர். ஆகையினால் நாம் அவருடைய நிழலின் கீழாக இருக்கின்றோம். ஆகையினால் அவர்தான் நமக்கு கோபுரமாக இருக்கிறார். ஆகையினால் அவரை நோக்கி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, காவல் காக்கிற ஜாமக்காரர்களை நிறுத்துவார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அதில் கோபுரங்களில் காவல்காரர்கள் நிற்பார்கள். நம்மையும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஏசாயாவின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுகிறது, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கின்றன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் மதில் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டாம், நம்மை சுற்றிலும் எழுப்பி இருக்கின்ற காம்பவுண்ட் வால், சுற்றுச்சுவரை நாம் எழுப்பியிருக்கிறோம், வேற காரியங்கள் உள்ள வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அக்காலங்களிலே கோட்டைகளினுடைய இல்லாவிட்ட அந்த அரண்களுடைய விஸ்தாரம் மிக பெரிதாக இருக்கும், அவ்வளவு எளிதாக முறியடித்து விட முடியாது. மனிதர்கள் உருவாக்கிய அந்த கோட்டைகளும் அதிலே விழிப்பாயிருந்த மக்களை பாதுகாப்பதற்காய் கட்டப்பட்ட கோபுரங்களும் ஜனங்களை விடுவிக்குமானால், நீங்களும் நானும் விசுவாசிக்கிற ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர், இத்தகைய மேன்மைதங்கிய அந்த ஆண்டவர் நமக்கு பாதுகாவலராக, நமக்கு வல்லமை அருளுகிறவராக இருக்கின்றார். ஆகையினால் இந்த கோபுரத்தை பார்க்கிற போதெல்லாம் நம்முடைய நினைவில் வர வேண்டியது, அநேகர் இன்றைக்கு நிறைய கோபுரங்களை கட்டி எழுப்புறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் 10 அடி கட்டினா, ஒரு ஊரில் 100 அடி கட்டிட்டாங்கன்னா அடுத்த ஊரில் 105 அடி கட்டிடுவாங்க. அந்த கோபுரத்தை அவங்க அந்த காங்கிரீட்டை முழுமைப்படுத்தாமல் அப்படி விட்டுருப்பாங்க. அந்த ஊரில் எவ்வளவு கட்டியிருக்கிறான், அவன் 110 கட்டிட்டான், 115 கட்டு, அவன் 120 கட்டிட்டான், 140 கட்டு, இப்படி போட்டி போடுகிறார்கள். இது நம்முடைய பெருமையை, நம்முடைய பேர் பிரஸ்தாபத்தை சொல்லுவதற்கு அல்ல. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, இன்றைக்கு அது மாறிற்று. அதே போலதான் நம் ஆண்டவர் கோபுரத்தை, நம்முடைய ஆலய கோபுரத்தை பார்க்கிற போதெல்லாம், என் ஆண்டவர் எனக்கு பாதுகாவலாக இருக்கிறார், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வாறாக அது சரீரம் சார்ந்த பலவீனமாக சூழலாக இருந்தாலும் சரிதான், ஆன்மீகம் சார்ந்த சூழலாக இருந்தான், குடும்பம் சார்ந்த சூழலாக இருந்தாலும் சரிதான், தொழில் சார்ந்த காரியங்களாக இருக்காலும் சரிதான், எச்சூழலிலும் கர்த்தர் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார் என்ற நினைவூட்டலே நான் வளர்ந்து பெருக அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் நீதிமொழியாக்கியோன் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார், உத்தமருக்கு கர்த்தர் அரணாகத்தான் இருக்கிறார், ஒருபோதும் அவர் என்ன செய்கிறதில்லை, விலகிறதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பயந்து ஒடுங்கி போயிருக்கிறீர்களா? இன்றைக்கு கொரோனா என்கிற வைரஸ் தீவிரமாக பரவி வருகிறது. சுமார் உலகத்தில் 52 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அது தொட்டுவிட்டது. 3.5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வல்லமை உள்ளவர்கள், நாங்கள் வளர்ந்தவர்கள், வளர் அரசு என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் நடுக்கம் கொண்டிருக்கிறார்கள், திகைத்து கொண்டிருக்கிறார்கள்.
எது நமக்கு எதன் மறந்துருளையதை கட்டுப்படுத்த முடியும் என்று துகைத்து கொண்டிருக்கிற அந்த சூழல் பிரியமானவர்களே, எனக்கு இந்திய தேசத்திலும் லட்சத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. இந்திய நாடு மாத்திரமல்ல, உலகில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இன்றைக்கு தீவிரமாக அது பரவி வருகிறது. நமக்கும் அந்த அச்சம் இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதக்காரர் 46:1 சொல்லுகிறார். அதே சங்கீதத்தில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபி தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆகினால பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆலயத்தின் கோபுரத்தை பார்க்கிற போதெல்லாம் நம்முடைய இருதயம் மகிழ வேண்டும், நம்முடைய இருதயம் தைரியம் கொள்ள வேண்டும், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். என் ஆண்டவர் என் பாதுகாவலர், என் ஆண்டவர் எனக்கு பலனையும் வல்லமையும் அருளுகிறவர் என்ற தைரியத்தில் நாம் முன்னேறி செல்ல அழைக்கப்படுகிறோம். அந்த தைரியம் நமக்குள் உண்டா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் எபிரேயன் ஆக்கியோன் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அதைத்தான் நீதிமொழியாக்கியோன் கர்த்தர் நாமும் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாம் கர்த்தருக்குள் மறைந்திருக்கிறோம். இப்பொழுது வெளியில நாம தெரியலாம், ஆனால் கர்த்தருக்குள் மறைந்திருக்கிறோம். ஆகையால் தைரியம் கொண்டு சொல்லலாமே, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சூழல் எனக்கு என்ன செய்யும், என்னுடைய பிரச்சனை, என்னுடைய கடன், என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாதி இந்த உலகத்திலே பரவுகிறது, எல்லாரையும் பயமுறுத்துகிறது. இதற்கு என் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி நாம் தைரியமாக அறிக்கை செய்யலாம். பிரியமானவர்களே, இனி ஒருபோதும் கலங்காமல் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கோபுரத்தை பார்க்கிற போதெல்லாம் அவரை நோக்கி பார்த்து அவருக்குள் பலனடைய நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, அதைத்தான் கோபுரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் நம்முடைய பாதுகாவலர், நமக்கு வல்லமையும் பலனும் கொடுக்கிறவர் என்பதை நினைவுறுத்துகிறது. 2வது படிச்சீங்கன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியிலே லூக்கா 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு பகுதியை ஆண்டவர் சொல்லுகிறார். சீஷர்களை பார்த்து, சகோதரனையாவது சகோதரியாவது விட்டுவிட்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு உகந்தவன் அல்ல, தன்னை வெறுக்காதவன் எனக்கு உகந்தவன் அல்ல என்று சொல்லிவிட்டு கோபுரம் கட்டுகிறதை குறித்து சொல்லுகிறார். ஒரு மனிதன் கோபுரம் கட்ட முடிவு செய்து அதை தொடங்கிவிட்டு பாதியில் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பார்த்து எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு அந்த பகுதி சொல்லுகிறது. படித்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு புரியும். இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ? அதை நீங்கள் பொது மொழிபெயர்ப்பில் படித்து பார்த்தீங்கன்னா பொருள் வசதி உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராதிருப்பானோ என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த கோபுரம் நமக்கு சொல்லித் தருகிற காரியம் என்னவென்றால், நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அர்ப்பணத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அந்த மனிதன் ஒரு கோபுரத்தை கட்ட போகிறோம், ஒரு இல்லத்தை கட்ட போகிறோம், ஏதேனும் ஒரு தொழில் கூடத்தை கட்ட போகிறோம், ஒரு தொழிலை தொடங்க போகிறோம், எந்த காரியத்தை தொடங்க போனாலும் முன்பாக நமக்கு அதை செய்வதற்கான ஆற்றல் இருக்கிறதா, அதற்கான பொருள் நமக்கு இருக்கிறதா, அதற்கான வசதி வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறதா, அதற்கான ஆள்கள் நமக்கு உதவி புரிவதற்கு அந்த பணிகளில் தேறியவர்கள் நமக்கு இருக்கிறார்களா என்பதை எல்லாம் அறிந்து ஆராய்ந்து தான் அந்த பணியை நாம் செய்யணும். கோபுரம் கட்டி எழுப்புவதற்கு ஒரு மனிதன் எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை போலும் சம்பாதிக்க வேண்டும், என்ன பொருள் வேண்டுமோ அதை சம்பாதிக்க வேண்டும், என்ன ஆட்கள் வேண்டுமோ அவர்களை சம்பாதிக்க வேண்டும். ஆகையினால தனக்கு உண்டானவைகளை எல்லாம் அவன் அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அதனால தான் அதுக்கு முந்தைய வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஒரு கோபுரத்தை ஒரு மனிதன் கட்டுவதற்கு, பொருளை சம்பாதிப்பதற்கு,
தன்னிடத்தில் திராணி இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்து, இல்லாதிருந்தால் அதை சவகரித்து சேகரித்து கொண்டு அதை கட்டுவதற்கு முயற்சிப்பான். அதே போலதான் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். அவர் நமக்கு எப்பொழுதும் துணையாளராக இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, ஜாமம் காக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 21:6 சொல்லுகிறது, ஜாமக்காரர்களை வை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் கட்ட வேண்டும். ஒரு வீடு கட்ட போகிறோம்னா நம்ம இடத்துல எவ்வளோ பொருள் இருக்குது, நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ லட்சத்தில் நம்ம கட்ட போகிறோம், நம்ம இடத்துல இவ்வளோதான் இருக்குது. அப்போ என்ன செய்வோம்? நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் நாம் பயன்படுத்துகிற செலவினத்தை குறைப்போம். எதெல்லாம் குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைத்து நாம் கொஞ்சம் சேர்த்தால்தான் குறித்த காலத்தில் நம்ம இல்லத்தை கட்டி முடிக்க முடியும். அதே போல தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு சுயம் நமக்குள் மேலோங்கி இருக்கும் என்றால் நாம் கர்த்தருக்கென்று சிறப்பானதை என்ன செய்ய முடியாது. மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிப்பதைப் போல தோன்றிவிடும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசித்தேன், இல்லை கோயிலுக்கு போனேன் என்பது அல்ல. அனுதினமும் உட்கார்ந்து நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேனா, கர்த்தருக்கு ஏற்புடையவைகளை செய்ய நான் ஆசைப்படுகிறேனா, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஓடுகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சொல்லும்போது தான் சொல்றார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாகவே இருக்க மாட்டான். இந்த மனிதன் உட்கார்ந்து பொருள் இல்லைன்னா அதற்கான பொருள் சேகரிப்பதற்கு அவன் முயற்சிக்காவிட்டால் மற்றவர்கள் எல்லாரும் அவனை சிரித்து விடுவார்கள், மற்றவர் எல்லாரும் ஏளனம் செய்து விடுவார்கள். நாமும் கூட சுயத்தை வெறுக்காமல் மாம்சத்துக்கு முதலிடம் கொடுத்து முன்னேறுவோம் என்றால் நாமும் மற்றவர்களுக்கு முன்பாக அத்தகையமானவர்களாக மாறி போய் விடுவோம். அதை நம்முடைய நினைவிலே நாம் நிறுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த உன்னதமான மகிமைதங்கிய கோபுரத்தை பார்க்கிற போதெல்லாம், இந்த கோபுரம் கட்டுவதற்கு யோசித்து பாருங்க, நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் யாரெல்லாம் எவ்வளவு பணத்தை கொடுத்திருப்பார்கள். தங்களுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் அந்த கோபுரம் கட்டுவதற்கென்று கொஞ்சம் பணத்தை நம்ம எடுத்து வைப்போம். நம்ம வழக்கமோடு இருக்கிற செலவு இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சத்தை எடுத்து வைப்போம். இப்படி தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வெறுத்து சேகரித்த பணத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். அதே போலதாங்க கர்த்தருடைய நாமம் நமக்கு எப்பொழுதும் பலத்த துருகமாக, அவர் நமக்கு பாதுகாவலராக இருக்க நம்முடைய சுயத்தை நாம் வெறுக்க அழைக்கப்படுகிறோம். வேதம் சொல்கிறது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தை நாம் சிநேகிப்போம் என்றால், இல்லை உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவோம் என்றால் தேவனுக்கு எதிராளிகளாக மாறிவிடுவோம். அதை நாம் விட்டு அகற்றி தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க இந்த கோபுரம் நமக்கு முன்னிறுத்துகிறது, நம்மை நினைவுறுத்துகிறது. எப்படி என்றால், கோபுரம் கட்ட எவ்வளவு செலவோ அதற்கென்று எவ்வளவு தூரம் தியாகத்தோடு கொடுத்து செயல்பட்டார்களோ அதே போல நாமும் செயல்பட என்ன செய்யப்படுகின்றோம், அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 14ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீஷனாய் இருக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷன் என்பவன் பின்தொடருகிறவன், இல்லை பின்பற்றுகிறவன், தனக்கு குருவாக இருக்கிறவரை பின்தொடருகிறவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் சீஷன் என்று அழைக்கப்பட வேண்டும், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர் என்று அழைக்கப்பட வேண்டும். கிறிஸ்து அழுகிற மேன்மையான அந்த பரலோக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை வெறுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அதான் சொல்லப்படுகிறது பரலோக மேன்மை. இந்த கோபுரம் எதை அறிவுறுத்துகிறதுன்னா, ஆதியாமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு தெளிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பேருண்டாக ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் உயர்ந்தவர்,
நமக்கும் மேன்மையை அருளுகிறவர் என்பதை நமக்கு என்ன செய்கிறதுங்க? நினைவுறுத்தி காண்பிக்கிறது. இந்த மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அநேக தியாகங்கள் செய்யணும், நம்மை தயார்படுத்தணும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீ உன்னை ஆயத்தப்படுத்து, நீ ஆயத்தமாகு, சிலரை ஆயத்தப்படுத்து, அவளுக்கு காவலாளியாயிரு என்று சொல்லுகிறார். பரலோக மேன்மையை நமக்கு உணர்த்துகிறதாக இந்த கோபுரம் இருக்கிறது. எப்படி உயர்ந்து நிற்கிறதோ, இந்த பூலோகத்திலே பொருளும் பதவியும் பணமும் சொத்தும் பல்வேறு வகையான ஆள் பலமும் அதிகார பலமும் உயர்வு என்று எண்ணுகிறோமே, அதுவெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக குறைவானது, தாழ்வானது என்று எண்ண அழைக்கப்படுகின்றோம். சீஷர்களுக்கு அதைத்தான் ஆண்டவர் நினைவுறுத்துகிறார். நாமும் ஆண்டவர் அருளுகிற அந்த மேன்மையான வாழ்வை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று கொடுப்பதிலும் ஆண்டவருடைய பணிகளை செய்வதற்கும் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய நேரத்தை காலத்தை கொஞ்சம் ஆண்டவருக்கென்று கொடுத்து முடக்கி, முழங்காலை முடக்கி, எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் அழுகையோடும் இழப்போடும் வேதனையோடும் துடித்து கொண்டிருக்கிறார்கள். முன் நாட்களை விட இப்பொழுது எல்லாமே நமக்கு சமூக ஊடகங்கள் வழியாக வாட்ஸ்அப் ஆனாலும் சரிதான், ஃபேஸ்புக் ஆனாலும் சரிதான், ட்விட்டர் ஆனாலும் சரிதான், இப்படி பல சமூக தொடர்பு சாதன வழியாய் நமக்கு கிடைக்கிறது. அவைகளெல்லாம் பார்க்கும்போது பார்த்துவிட்டு சிரிப்பதற்கோ ஐயோ என்று பரிதாபப்பட்டு விட்டு சொல்லுவதற்கோ அல்ல பிரியமானவர்களே. நம்முடைய முழங்காலை முடக்கி தேவ சமூகத்தில் நம் நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவருக்கென்று கொடுப்பதற்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். என்னென்றால் வேதம் சொல்லுகிறது, அது பரலோக மேன்மையை பெறுவதற்கு பரிசுத்த பவுல் சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் என்னத்தை விடுகிறேன், இவைகளெல்லாம் குப்பையாய் விடுகிறேன், குப்பை நஷ்டமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கோபுரம் நமக்கு நினைவுறுத்துகிற காரியம், என் உயர்ந்த உன்னதமான ஆண்டவர், அந்த ஆண்டவர் அண்டையிலே சொல்லுவதற்கு நானும் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய வாழ்வை அவருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்மை தாழ்த்த நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 31 பிற்பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 20,000 சேவகர் வருகிறார்கள், 10,000 சேவகர் வைச்சிருக்கிறான். உடனே ஆலோசனை பண்ணுறான். எப்பொழுதுமே பிரியமானவர்களே, கிறிஸ்து அளிக்கிற அந்த மேன்மையை பெறுவதற்கு நம்மை தயார்படுத்த வேண்டும். அந்த அரசன் உட்கார்ந்து மற்றவங்களோடு யோசிக்கான், அவன் 20,000 பேர் வர, நம்ம 10,000 பேர் தான் வச்சிருக்கிறோம், இதுக்கு என்ன செய்யலாம் என்பதை அவளோடு கூட ஆலோசித்து, என வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். உயர்வான அந்த மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருந்து நம்மை தயார்படுத்திக் கொள்ளவும், அவர் அருளுகிற ஆலோசனைகளை கேட்கவும் நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அழைப்பிற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, 5வது கோபுர பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்கிற நாம் தேவ சன்னிதானத்திலே கோபுரத்தை காண்கிற போதெல்லாம், அது எங்கிருந்தாலும் எங்கு காண்கிற போதெல்லாம், ஆண்டுடைய ஆலயத்திலே கோபுரத்தை காண்கிற போதெல்லாம் நம்முடைய நினைவிலே வர வேண்டியவை, என் ஆண்டவர் என்னை பாதுகாப்பவர், என் ஆண்டவர் வல்லமை மிகுந்தவர், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார் என்பது நினைவு நமக்கு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு அர்ப்பணிப்புகள் வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக நான் வைத்திருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நினைவுறுத்துகிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக நாம் அர்ப்பணிக்கும் போது நமக்கு வருகிற அந்த மேன்மையை பெறுவதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ளுவோம், மற்றவர்களையும் அதற்கு ஆயத்தப்படுத்துவோம். அவர் அருளுகிற மேலான ஆசையையும் அருளையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாருக்குமான உதவியும் கிருபையும் பாராட்டுவாராக. அப்படிப்பட்ட பேரருளை நம்ம எல்லாருக்குமான நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான 5வது கோபுர பிரதிஷ்டை பண்டிகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த கோபுரம் ஆண்டவரே எல்லையெங்கிலும் இருந்து நாங்கள் பார்க்கிற போதெல்லாம் எங்களுடைய நினைவிலே கொண்டு வருகிறது உம்முடைய வல்லமையை, உம்முடைய பாதுகாப்பை. இன்றைக்கு இருக்கிற கொரோனா வைரஸின் வழியாக, COVID-19 மூலமாக அநேகர் பாதுகாத்து கொள்வதற்கு நாங்கள் பலவிதமான பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துகின்றோம். அது எங்களுடைய மாம்சத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக எங்களால் இயன்றதை செய்கிறோம். ஆனாலும் சர்வலோகத்தையும் உருவாக்கி சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ ஏகாதிபதியாகிய சேக சக்கராதிபதியாகிய நீர் ஆண்டவரே சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற உன்னதமான ஆண்டவர் ஆகினால் நீர் எங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறீர். பகலில் வெயிலாயினும் நிழலில் நிழல்வாயில் உன்னை சேதப்படுத்துவது என்று சொன்ன ஆண்டவர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில நீர் பாதுகாவலர் என்று எண்ணுகிறோமா? இல்லை உலகத்தை சார்ந்ததையும் பொருளையும் பொன்னையும் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் ஆளுகள் பலத்தையும் எண்ணிக்கொண்டு அது எங்களுக்கு பெரிதென்று எண்ணுகிறோமா? இன்னைக்கு அப்படி எண்ணினதுனால தான் இப்படிப்பட்டதான வைரஸினுடைய தாக்கங்கள் எங்களை நாங்களே சீர்தூக்கி பார்த்து உமக்கு நேராக நீர்தான் எங்களுக்கு வழி, நீர்தான் எங்களுக்கு வாழ்வு, நீர்தான் எங்களுக்கு பாதுகாவலர், எங்களை பராமரிக்கிறவர் என்கிற நினைவில் இருந்து நாங்கள் திரும்பிவிட்டோமோ என்பதை உணர்ந்து அண்டையில நாங்கள் மீண்டும் உம்மை நோக்கி பார்க்கவும் நீர் அனுக்கிரகிப்பும்படியாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். அது மாத்திரம் அல்ல, அநேக நேரங்களிலே எதற்கெல்லாமோ எங்களை அர்ப்பணிக்கிற நாங்கள் தேவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து நீர் அருளுகிற அந்த மேன்மையான வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவியும் கிருபையும் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். 5வது கோபுர பிரதிஷ்டை பண்டிகை காண்கின்ற அத்தனை குடும்பங்களையும் திருச்சபையினுடைய அத்தனை குடும்பங்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். வல்லமையும் கிருபையும் ஆற்றலும் உம் பிள்ளைகளை தொடுவதாக எல்லா விதமான பலவீனங்களுக்கு விலக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்நாட்களிலே வந்து பங்கு கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே ஏக்கத்தோடு கூட ஆசையோடு கூட ஆண்டவரை காத்திருந்த மக்கள் காண முடியவில்லை என்று எண்ணுவார்கள் என்றால் கர்த்தருடைய வாழ்க்கையிலே நீர் பாதுகாவலராக வல்லமை நிறைந்தவராக தங்களை உமக்கு அர்ப்பணித்து நீ வாழ்வு தருகிற மேன்மையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க நீர் கிருபை தாரு. கையிடுகிற பிரயாச பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வைரஸின் தாக்கம் பல வழிகளிலே தமிழகத்திலும் தேசத்திலும் பூமியிலும் இருக்கிறது. இவைகள் முற்றுமுடிய மாறும்படியாக உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுபிட்சமான நிலை, சுகமான வாழ்வு உண்டாகும்படியாக நீர் அனுக்கிரகித்துள்ள வேண்டும் என்று சொல்லி உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருளும் கிருபையும் ஆசியும் நிறைவாயிருப்பதாக. ஆட்சியாளர் இன்னும் சீராய் சிறப்பாய் செம்மையான காரியங்களை செய்ய உதவி செய்யும். நாங்கள் ஆண்டவரே காணொளியின் வழியாக டெலிவிஷன் வழியாக இன்னும் பல்வேறு வகைகளிலே காண்கிறோம். அப்பா என் தேசத்திலே சுமார் ஆண்டவரே 8 கோடிக்கும் மேற்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே பல்வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் சாலையில் அவர்கள் நடந்து போகிறதை பார்க்கிற போது கண்ணீர் மல்கிறது. ஆண்டவரே நடக்க முடியாத குழந்தைகளை அழைத்து போவதும், கர்ப்பிணி பெண்களை அழைத்து கொண்டு போவதும், ஆண்டவர் முதியவர்களை சுமந்து கொண்டு போவதும், ஆண்டவர் அநேகர் தம்முடைய வாழ்வினாலே கடந்த நாளிலே கூட ஆண்டவர் ஆந்திர பிரதேசத்தில் கிணற்றிலே பிணங்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அவமான நிலை வருகிறதை பார்க்கிறோம். அப்பா இப்படிப்பட்ட சூழல் மாறும்படியாக இந்த மக்களுக்கு தேர்தலும் ஆறுதலும் அவருடைய உதவியும் கரங்கள் கொடுக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தாழ்த்துகிறோம். எங்களை அல்ல ஆண்டவரே உம்முடைய உன்னதமான நாமத்தை நீர் தொடர்ந்து உயர்த்தும்படியாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதையும் இந்த பிரதிஷ்டின் ஆண்டவரே கோபுர பிரதிஷ்டின் பண்டிகை நாள் மிகுந்த ஆசீர்வாதமாய் தொடர்ந்திருக்க நீர் அனுக்கிரகம். எல்லா துதிப்புலமைக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நிறைவுக்கீதமாக நம்ம எல்லாரும் எழுந்திருந்து 200 கீதங்கள் 40வது பாடல் எல்லாருக்குமா உன்னத கத்தாதி கர்த்தரே என்கிற பாடல், கீதங்களும் கீர்த்தனைகளும் 40வது பாடல்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோടെ நாம் செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம்.